பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்போ எடுக்கணும் மேம்? பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்கேன் வந்து டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவோம். அது வந்து அரௌண்ட் 6 to 7 வீக்ஸில் பார்க்கணும். அந்த ஸ்கேனில் வந்து குழந்தை வந்து கர்ப்பப்பையில தான் தங்கியிருக்கான்றதையும் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்துருச்சான்றதையும் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் மேம்? டேட்டிங் ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்குற ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன். அது வந்து 11 to 13 வீக்ஸில் பார்ப்போம். அதில் குழந்தையோட கழுத்தில் இருக்கிற தண்ணி அளவு எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்கேன் பார்க்கறது வந்து 18 வீக்ஸ்லேருந்து 20 வீக்ஸில் அனாமலி ஸ்கேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். அதில் எல்லா குழந்தையோட எல்லா ஸ்கெலிட்டல் டிஃபார்மிட்டிஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து growth ஸ்கேன். அது கூட சேர்த்து ஃபீட்டல் டாப்லரும் சேர்த்து பார்ப்போம். அது வந்து 28ல இருந்து 30 வீக்ஸ் கிட்ட பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஸ்கேன் வந்து பிரெக்னன்சியோட எண்ட், அதாவது டேர்ம் ஸ்கேன் நியர் டு டெலிவரி டைம்ல நம்ம பார்ப்போம். அடிக்கடி ஸ்கேன் பண்ணா குழந்தை பாதிக்குமா மேம்? கண்டிப்பா கிடையாது. நம்ம அடிக்கடி ஸ்கேன் பார்க்கறதுனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா ட்வின் பிரெக்னன்சிலலாம் நம்ம வந்து ஈவன் வீக்லி ஸ்கேன் கூட நம்ம டென்ஷன் ஆனா பிபி வருதுன்னு சொல்றாங்கல்ல சார், அது உண்மையா? நிச்சயமா அதிகமான மன அழுத்தம் நிச்சயமா பிபி ஏற்றும். அதிகமா கோவப்படுறதோ, பதட்டப்படுறதோ, பயப்படுறதோ, இல்ல டிப்ரெசிவா இருக்கிறதோ, இது அனைத்துமே பிபியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகள். அதனால மனதை உடம்ப ரெண்டுமே ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணா பிபி நிச்சயமா கண்ட்ரோல்குள்ளார வைக்கும். பிபி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் சார்? பிபி ஒரு முக்கியமா ஒரு அறிகுறி இல்லாத ஒரு நோய் தான். ரொம்ப அதிகமா பிபி ஏறினாதான் தலைவலி, வாந்தி, கண்ணுல மங்களா தெரிகிறது, அதெல்லாம் நடக்கும். ஆனா அது வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சிம்டம் ஏற்படும். அதர்வைஸ் பிபி வந்து ஒரு அறிகுறி இல்லாத நோய். அதனால நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பிபியை செக் பண்ணிட்டு, நம்ம குடும்பத்துல பாரம்பரியமா பிபி இருக்கும்போது, இல்ல நமக்கு வந்து வேலை பலு அந்த மாதிரி இருக்கும்போது பிபி அப்பப்போ செக் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழி. பிபி சம்பந்தமா இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நம்ம